அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அது கூட ஒரு 10 மார்க் கொஸ்டினை எப்படி வந்து 150 வேர்ட்ஸில் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்குறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம 2023 இருக்கக்கூடிய பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1B, அதாவது 150 வேர்ட்ஸில் வந்து எழுதணும். டிஸ்கஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ரொம்ப ஈஸியானது. இந்த டிசிப்ளினை பற்றி சோஷியாலஜியும் அண்ட் கம்பேர் வித் அதர் சோஷியல் சயின்ஸஸ் அப்படின்னால அது ஒரு லட்டு மாதிரியான ஒரு ஆன்சர். நம்ம எப்போ கேட்டாலும் எழுதலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்லாம் சோஷியாலஜி இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் இருக்கும். தட் த ஸ்டடி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கலெக்டிவ் லைஃப். ஆனால் அதை பற்றி படிக்கும்போது அது டிஃபர் ஆகுதுன்றாங்க. சோஷியாலஜி எக்ஸாமைன்ஸ் சொசைட்டி பற்றி. சோஷியாலஜி வந்து சொசைட்டியை பற்றி படிக்கும், சோஷியல் குரூப்ஸை பற்றி படிக்கும், நார்ம்ஸை பற்றி படிக்கும், இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி படிக்கும். ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஃபோக்கஸஸ் ஆன் பவரை பற்றியும், அத்தாரிட்டி பற்றியும், கவர்னன்ஸ் பற்றியும், ஸ்டேட்டை பற்றியும் படிக்கும். இதுதான் இதுக்கு கூடிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது. பட் ஆனால் த ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். காரணம் என்ன? பொலிட்டிக்கல் பிஹேவியர் இஸ் ரூட்டட் இன் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இந்த அதிகாரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சொசைட்டியில் தான் இருக்குது. சொசைட்டியை பற்றி படிக்கிறது தான் சோஷியாலஜி. அப்போது ஒன்று வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சோஷியாலஜி ஸ்டடி ஹவு கிளாஸ், காஸ்ட், ஜெண்டர் அண்ட் கம்யூனிட்டி ஷேப் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். கரெக்டாக? ஒரு சோஷியாலஜி என்ன படிக்கும்? கிளாஸை பற்றி படிக்கும், காஸ்ட்டை பற்றி படிப்போம், ஜெண்டரை பற்றி படிப்போம், கம்யூனிட்டி பற்றி படிப்போம். இது எல்லாம் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடு வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். டாமினன்ட் காஸ்ட்னா என்ன, அது குறித்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது போல் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணணும்? இதை இந்த சோஷியாலஜிக்கல் இன்சைட்ஸை, ஜெண்டர் எப்படி, காஸ்ட் எப்படின்னு சோஷியாலஜி சொல்லியிருக்குது இல்லையா, இதை வந்து அது சொல்லியிருக்கிறது அந்த விஷயங்களை எடுத்து எப்படி நாம் ஓட்டிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது, லெஜிட்டிமசியை ஃபாலோ பண்ணுறது, பொலிட்டிக்கல் கல்ச்சரில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம ஓட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம். புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு பானை ஒன்று செய்கிறேங்க. களிமண் எடுத்துகிட்டு வந்து அந்த பானையை எப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சோஷியாலஜியில் படிப்போம். கரெக்டாக? அந்த பானையை எப்படி சேல் பண்ணி மக்கள்கிட்ட சேல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம். மக்கள் வந்து ஜாதிகளாக வந்து எப்படி பிரிஞ்சிருக்காங்க, வருமானத்தின் அடிப்படையில் எப்படி பிரிஞ்சிருக்காங்க, மதத்தின் அடிப்படையில் எப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு படிக்கிறத சோஷியாலஜி படிப்போம். இதை வச்சு மக்கள் இப்படி பிரிஞ்சிருக்காங்களா, இதை வந்து சோஷியாலஜி சொல்லுது. இதை வச்சு நம்ம எப்படி ஓட்டாக மாற்றி நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறத பற்றி பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. த திங்கர் லைக் வீபர் என்ன சொல்கிறாரு? பிரிட்ஜ்டு போத் டிசிப்ளின்ஸ் பை அனலைசிங் அத்தாரிட்டி, பியூரோக்ரஸி அண்ட் ஸ்டேட் பவர் சோஷியாலஜிக்கலி. பியூரோக்ரஸி பற்றிலாம் நம்ம வீபர் வந்து சொல்லியிருப்பார். நம்ம இந்த கடந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பியூரோக்ரஸினா என்ன, அத்தாரிட்டி பவர்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கு கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது. ஒய் சோஷியாலஜி அடாப்ட் அ ப்ராடர் ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் சொசைட்டி. சோஷியாலஜி என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராடரான ஹோலிஸ்டிக் வியூ வந்து சொசைட்டி மேலே அப்ரோச் பண்ணோம். பட் ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தது மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் லைக் கவர்மெண்ட் அண்ட் மொத்தமாக ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ண ஒரு சொசைட்டியை அது சோஷியாலஜி. அந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸை மட்டும் அதை ஃபாலோ பண்ணால் அது பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் பாருங்கள், எஸ் போத் ஷேர் மெத்தட் சச் ஆஸ் சர்வேஸையும் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸையும் ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணோம். சோஷியாலஜியில் ஒரு ஸ்டடி இருக்குது, சர்வே இருக்குதுன்னா அதை பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இவங்க ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்கன்னா அது சோஷியாலஜி வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. Thus two disciplinary intersect significantly, enhancing each other's understanding of how social forces and political structures interact. இவ்வளோதாங்க. ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டுமே பார்க்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகுது. என்ஹான்சிங் ஈச் அதர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றுத்தோட ஒன்று புரிதலை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்குது. ஹவு சோஷியல் ஃபோர்ஸஸ் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ட்ராக்டட். சோஷியல் ஃபோர்ஸும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது. சில விஷயங்கள் சொல்லும்போது புரியலன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன புரியுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சோஷியாலஜிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வித்தியாசம் கேட்கல, ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இது புரிஞ்சிருப்பீங்க அப்படின்றேன். இதை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை ஒரு வாட்டி எடுத்து படிங்க. படிச்சுட்டு உங்கள் ஓன் மெத்தடில் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்களை வச்சு ஆன்சரை வந்து ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கொஷினை ஒரு வாட்டி நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? நன்றி.